மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்கான ஒரு பயணம், ரயில் பயணம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் பயணம் பண்ணும்போது இங்கே உள்ள அந்த இயற்கை வளங்களும் சரி, இங்கே உள்ள அந்த இடம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ரயில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வீடியோலாம் போட்டிருப்போங்க. ஆனால் இது என்ன அது என்னங்க வீடியோ, இதுதாங்க வீடியோ. ரொம்ப வெறிதனமாக இருக்கும், அந்த அளவுக்குங்க செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க, தண்ணி பாருங்க, பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாவ், சரியா தெரியல நினைக்கிறேன். இந்த ஏரியா பாருங்க, தெரிய கவர் ஆகும் நினைக்கிறேன் பாருங்க. பயங்கரமாக இருக்குங்க, அதாவது அட்டகாசமாக இருக்குது. எப்படி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு ரயில் போனால் வாழ்க்கையிலே பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது ஏற்கனவே பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை விட இது பயங்கரமாக இருக்குங்க, சுவாரஸ்யமாக இருக்குது. எங்கேருந்து பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கேரளாவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் நீங்களாம் கேரளாவில் வந்து நீங்கள் ரயில் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பயணம்லாம் எப்படி இருந்தது, அது இல்லாமல் அங்கே அந்த கிலோமீட்டரில் நீங்கள் எப்படிலாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது, எப்படிலாம் ரசிச்சிங்க, நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வீடுலாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கு பாருங்க. அதாவது இங்கே உள்ள கேரளா உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயம் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சல்யூட் போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கை வளத்தை பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லை பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு சென்ட்ரல், அதை பார்த்து வச்சுக்கோங்க, வீட்டுக்கு சென்டரில் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே மரம் தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. என்ன வச்சுக்கோங்க, அந்த கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகுறதும் சரி. இந்த வெயிலுங்கிறது நம்ம ரேர் தான். அதாவது கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 hour வெயில் அடிச்சோம், அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் அப்படியே டோட்டல் அப்படி சேஞ்ச் ஆகும். அதாவது கேமராவே பிடிக்க முடியுது, அந்த அளவுக்கு ரயிலுங்கிறது சரியான ஸ்பீடு. அது மாதிரி கை வர ரொம்ப ஓவராக வலிக்குதுங்க. இப்போ பார்த்தவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இயற்கை எங்கே லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எப்படி வந்து நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ரயில்வே ட்ராக் ஓத்துக்கிற அந்த பில்லு, இப்போ அந்த மரங்கள்லாம் வந்து சுத்தமாகவே இருக்காது, எல்லாமே குடிங்க எடுத்து வேரோட அழிச்சு போட்டுருவாங்க. ஆனால் இங்கே உள்ள மக்கள், அதாவது இந்த கேரளா நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த இயற்கை வளத்தை மரத்தை வந்து பாதுகாக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து லவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்காட்டி தான் இங்கே வந்து மழையும் சரி, நிறைய அந்த தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து தண்ணி பாருங்க, பயங்கரமாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே ஆளோட இருக்கு. இந்த வீடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கன்ட்டு. அதாவது நான் சரியாக அந்த பக்கம் சரியாக கேமரா பிடிச்சி ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த எதிர்காற்று அடிக்கிறதுனால கை வலிக்குது. கேமரா வர அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் என்ன உழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கு கொஞ்சம் நான் ஆசைக்கு கிடைக்காது. இப்போ பாருங்க, ஓ செம்மைங்க. அதாவது ஒரு பிரிட்ஜில் வந்து அந்த ரயில் சவுண்டு போகும்போது எப்பா அது அப்படி அப்படி கிழிக்குதுங்க, செம்மையா இருந்தது. ஆனால் என்ன, ரயில் பயணம் எந்த அளவுக்கு ஜாலியோ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான பயணம் கூட. ஏன்னா நம்ம ஸ்டெப்பில் நின்று நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரு. அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படியே ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் உங்கள் சேஃப்டிக்காக பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சேஃப்டி முக்கியம். ஏன்னா ஏதாவது வண்டியில் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட, ஏதோ வந்து இருந்தால் கூட வருங்க, இது பண்ணிடலாம். அதாவது அடிப்பட்டு கை கால் உடஞ்சா கூட ஏதோ முன்னேறிடலாம். ஆனால் இங்கெல்லாம் இதெல்லாம் தப்பி தேடி கொடுத்தோம்னா தோழி அவ்வளோதான், முடிஞ்சிடும். நாங்கள் நம்ம ட்ரெயின் வரும்போது பார்த்தோம், ஒரு நபரை பார்த்தோம். அதாவது அந்த ரயிலெல்லாம் வரது அப்படியே வீடியோ வச்சுருந்தாரு. அது மாதிரி நானும் அனுபவம் உண்டு, நிறைய வீடியோ அந்த மாதிரி ரயில் வரும்போதெல்லாம் எடுத்து போட்டிருப்பேன். இங்கே ஒரு சின்ன ஜங்ஷன் நினைக்கிறேங்க, ஆனால் பட் இங்கே அந்த வண்டி நிற்காத நினைக்கிறேன். சின்ன அந்த லோக்கல் வண்டி நிறைய வண்டிக்கு அதெல்லாம் நிற்க நினைக்கிறேன். அதாவது இந்த நம்ம கேரளாவை தாண்டுற பொருளில் நிறையா ஜங்ஷனை பார்க்கலாம். அதாவது குட்டி குட்டி ஜங்ஷனு, ரயில்வே ஜங்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரயில் அந்த ட்ராக் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு, நடந்து போகக்கூடாது. ஏன்னா ரயில் எந்த நேரத்தில் வரும்னே தெரியாது. பாருங்க எப்படி ஹாயாக நடந்து போயிட்டுருக்காரு பாருங்க. அதாவது சரியான பொறுத்து வருமா, எங்கடா வண்டி, இவரெல்லாம் எந்தடா டிரைவரு, இப்படி இந்த வண்டியெல்லாம் ஓட்டானா வச்சுக்கோங்க, தண்டவாளம் 1 மாதத்துக்கு தேஞ்சு போயிடுவேன். அப்போ மாதத்துக்கு 2 டைம் வந்து தண்டவாளம் நான் சொல்கிறது மாற்ற தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஓட்டுறது இந்த டிரைவரு. சும்மா குப்பர் காட்டுறாரு. பின்னெல்லாம் பாருங்க, அந்த ரயில் போகிற அந்த காற்றுக்கு எப்படி பாருங்க அசைது பாருங்க, பசுமையாக இருக்கு பாருங்க, அப்படியே வேற லெவலாக இருக்கு. சரியா நம்ம எந்த பக்கம் பிடிக்கிறோம், கேமரா பிடிக்கிறோம் தெரிய மாட்டேங்குது. நம்ம இயற்கை வளத்தை பார்க்குறதா இல்லை அந்த ரயில் போகிறத பிடிக்கிறதா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம எதை லவ் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. ஒன்று இயற்கையாக, ஒன்று ட்ரெயின் போகிற அந்த காட்சி அப்படிங்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பேசாமல் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன், கீழே உட்காந்துனா சரியா நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படியே இருக்க உட்காந்துக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக ஸ்டெப்பில் உட்காந்து வச்சுங்க, ஏன்னா நிற்க முடியல.
அது மட்டும் இல்லாமல் கேமரா சரியாக பிடிக்க முடியலைங்க. பயங்கரமான ஸ்பீடு போயிட்டுருக்கு. பாருங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. ட்ரோன் மட்டும் இருந்தால் வச்சுக்கோங்க, இந்த காட்சி எல்லாம் பயங்கரமாக இருக்கலாங்க. பாருங்க இதெல்லாம் வந்து புல்லு நினைக்காதீங்க, இது ஃபுல்லாக வந்து தண்ணி, பயங்கரமான தண்ணி. அதெல்லாம் தப்பு திருப்பி காடை வச்சிடாதீங்க. காடை வச்சிட்டிங்கன்னா அவங்க சோழி முடிஞ்சிடும், அப்புறம் உள்ள போய் முடிய செத்து போயிருவீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி சம்பவம் யாரும் செய்ய வேண்டாம். அதுவும் புதுசாக வர கேரளாவுக்கு வரவங்களாம் இதெல்லாம் ஒரு புல்லு தான் இருக்குது, வைக்க புதுசாக புல் முளைச்சிருக்கு அப்படின்ட்டு போய் நீங்கள் அங்கே இறங்கினா அது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அப்புறம் ஆழம் தெரியாமல் காலை விடுற மாதிரி இறங்கிட வேண்டாம். எங்கே பாருங்க, வா பார்த்தீங்கன்னா இல்லைங்களா. அதாவது அங்கே 2 பேர் ஒரு ஃபேமிலியாக வந்து ரயிலெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஜாலியாக ஒரு நண்பர் உட்காந்து போகிறாரு ஒரு ரயிலில், ஒரு ஸ்டெப்பில். நாமளாக பார்த்தா உட்காந்து போயிட்டுருக்கோம். கேமரா வேற பிடிக்க முடியலைங்க, கைக்கு வர வலிக்குது. அங்கே பாருங்க அந்த காற்று தண்ணி பாருங்க, பாருங்க மக்களே. வா என்னடா செம்மையாக இருக்கு, வேற லெவலுங்க, அல்டிமேட்டுங்க. இதுதாங்க ஒரு வேளை வயநாடாக இருக்குமோ. பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி பாருங்க, ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. அதாவது இந்த அழகை வந்து நம்ம ரயில் ரசிச்சுட்டே போகலாம், அந்த அளவுக்கு பயங்கரமாக சம்பவம். அவர் கொக்குலாம் எப்படி பாருங்க உட்காந்துருக்கு பாருங்க, கொஞ்சம் பசேன்னு இருக்கு அப்படி. அதனால தான் எனக்கு இந்த கேரளா வந்துங்கிறது வறண்ட காலத்தில் கூட செழிப்பாக இருக்குது. மழை காலத்துலேயும் செழிப்பாக இருக்குது, வறண்ட காலத்துலேயும் செழிப்பாக இருக்குது. இங்கே வந்து அந்த சம்மர் டைம், அந்த வெயில் காலங்கிறத நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா காலமும் ஒரே நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெயில் அப்படி தலையை காட்ட முடியாது, சுட்டு அப்படி எரிச்சு ஆளை கொண்டுரும். இந்த வீடெலாம் பாருங்கள் எப்படி பாருங்கள், டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ரீத்தனம் வா போயிட்டே இருக்கு ஒன்றும். அதாவது இன்ஜினை பார்க்க முடியல, இடையில ஒரு டைம் பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் இன்ஜினை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு லென்த்து, பயங்கர லென்த்து இந்த ட்ரெயின் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்க அப்படி தண்ணி பாருங்க, லைட்டாக வந்து புல்லெல்லாம் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தண்ணி நிச்சிருக்கு பாருங்க, நல்லா தேங்கி நிச்சிருக்கு பாருங்க. பார்க்குறதா பாருங்க, அந்த பக்கம் பாருங்க சுற்றி இருக்கு வீடு பாருங்க, பயங்கரமாக இருக்கு இல்லையா வீடு. இங்கே வந்து எனக்கு ஒன்றே தெரியல, ஒன்று டவுட்டாக இருந்தது. இந்த வீட்டை சுற்றி நாமலாம் செடி வச்சுருப்போம், செடி வச்சு தான் என்ன பண்ணுவோம், பாம்பு வருது, பள்ளி வருது, எலி வருது அப்படின்ட்டு எல்லாமே வெட்டி போட்டுருவோம். ஆனால் இங்கே உள்ள அந்த கேரளா மக்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி தான் செடிங்க, பயங்கரமாக செடி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த பார்க்குறதான் இந்த செடி தான் இருக்குன்னு இல்லை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, வீட்டில் பாருங்க, வீட்டு முன்னாடி போய் பாருங்க, மரம் செடி பாருங்க வந்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். எக்கச்சக்கமான செடிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ரசிக்கலாம். இது வீடா இல்லை ஒரு பார்க்கா அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்ம ஆச்சரியத்தோட பார்க்கலாம், அந்த அளவுக்கு வெறித்தனமாக வச்சுருக்காங்க. சரி, இப்போ ஒரு ஜங்ஷன் வந்து நினைக்கிறேன், ரயில் போய் ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. மக்களே இப்போ ஒரு ஜங்ஷன் வந்துச்சு பாருங்க. நாம் எழுந்துக்கிறது தான், ஏன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து ஏறுவாங்க, படிக்கட்டில் உட்காரக்கூடாது. இப்போ தான் ஒரு ரயில் போயிருக்கு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, இந்த பக்கம் நடந்து வராங்க பாருங்க, அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து வராங்க. இது வந்து சிங்கானூரா ஏதோ ஒன்று ஊர், அந்த ஜங்ஷனில் நம்ம வந்திருக்கோம். எக்கச்சக்கமான கூட்டம், பயங்கரமான கூட்டம். எல்லாம் அந்த ஓணம் பண்டிகை முடிச்சுட்டு எல்லாம் இப்போ வந்து அவங்க எல்லாம் இது கிளம்புறாங்க நினைக்கிறேன். அங்கே பாருங்க, பயங்கரமான கூட்டம், அடிக்கு நிலையை நிற்கிது பாருங்க. பாருங்க மக்களே, அந்த பக்கம் வந்து ரயில் இன்னும் போகலைங்க, அது இப்போ தான் ரயில் வந்திருக்கு. எக்கச்சக்கமான கூட்டம், பயங்கரமான கூட்டங்க. வருவாங்க இந்த டேஸ்லேருந்து இப்போ ரயில் புறப்பட்டுருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த மக்கள் அந்த ஓணம் பண்டிகை முடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாம் படிக்கிற நிறைய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, நிறையா ஒர்க்குக்கு போகிறவங்க, அப்புறம் வெளியூர் போகிறவங்களாம் ஃபுல்லாக பயங்கரமான கூட்டம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெயினில் வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா நம்ம முன்னாடியே ஷேப்பாக ஒரு சீட்டில் உட்காந்து போகணுன்னா கரெக்டாக அந்த புக் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதாவது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக நம்ம சீட்டில் உட்காந்து போக முடியுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பயங்கரமான கூட்டம், நாடு கேட்டு கூட இடம் கிடையாது பாருங்க. எக்கச்சக்கம் எவ்வளோ ஜனம் பாருங்க.
பாருங்க பயங்கரமான ஜனம். அது மட்டும் இல்லாம அந்த ட்ராக்லையும் பாருங்க பயங்கரமான கூட்டம் பாருங்க. அப்படியே அப்படியே அள்ளு விடுதுங்க போங்க, இவ்வளோ கூட்டமாங்க. பாருங்க இந்த ஸ்டேஷனோட தாண்டில் ரயில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு இருக்கு பாருங்க. அதாவது இன்ஜினே பார்க்க முடியல. கடக்கூட்டம்னு சவுண்டு தான் பாருங்க. ரெண்டு நாய் ஓடிட்டு இருக்கு. அது அந்த ரயில்வே ட்ராக் உள்ள ரயில் வந்து என்னத்துக்காக வருது, சட்னி தான் ஆயிரும். இந்த வீடுலாம் பார்த்தா வச்சுக்கலாம், அந்த கட்டம் அந்த ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அங்கங்கே அப்படியே மேலே மேலே அப்படியே ஒன் பையாக ரோடு பாருங்க. அப்படியே நெட் எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஊட்டியில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம இந்த கேரளாவில் வந்துலாம் பார்க்கலாம். சரியான ஒரு வியூ பாயிண்ட்டு, செம்மையான ஒரு பயணங்க. எவ்வளோ பெரிய டேங்க் வரும் மக்களே, தண்ணிட்டேன்னு நினைக்கிறாரு. எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. அதாவது இங்கே உள்ள அந்த நிறைய ஊருக்குலாம் அங்கே தண்ணி கொடுத்து நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஒரு ஏரி போருங்க, ஏரி காமிச்சது ஆறுங்க பாருங்க. எவ்வளோ வீடு இருக்கு, பயங்கர மாடல் இருக்குங்க. கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, நம்ம கீழே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பட் என்ன பண்ணுறது, எது எடுக்கிறது நம்ம எது எடுத்ததே தெரியல. எல்லாமே கண்ணுக்கு கட்டுறதுக்கு எல்லாமே அழகாக இருக்குது. ஒன்றா ரெண்டாங்க ஏதோ அங்கங்கே இருந்தால் கூட சரி, அங்கே நெக்ஸ்ட் நம்ம அழகாக இருக்கும் எடுக்கலாம்லாம். போகிற வழி வரைக்கும் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே உள்ள அந்த வீடும் சரி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரம், இந்த ட்ரெயின் போகிற காட்சி எல்லாம் பார்க்கும்போது, அப்புறம் இந்த பாருங்க அந்த மாதிரி பிரிட்ஜு தண்ணி எல்லாம் பார்க்கும்போது வேகலாம் இருக்குது. நம்ம எது தான் விடுறது. இன்ஜினே பார்க்க முடியாது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சேலம் போகிற வரைக்கும் இன்ஜினே எங்கே போகிறதுன்னு கூட தெரியாது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்ஜின் போயிட்டு இருக்கு முன்னாடி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் வருது பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் வெறித்தனமாக இருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கு ஏங்க அப்போ லாஸ்ட் கொஞ்சங்க மிஸ் ஆயிடுச்சு. இன்ஜினை பார்க்க நினச்சி அதில் மிஸ் ஆகிடுச்சு. எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க மக்களை. என்ன பாருங்க இன்ஜின் பார்த்துருங்க. எப்படியோ சேலம் போகிறவங்களே இன்ஜின் பார்க்கணும்னு நினச்சிட்டேன். இதே போகிறவங்களே பார்த்துட்டேன் பாருங்க. பசுமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்குது.